ஸோ இந்த சம்முக்கு வந்து நம்ம இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃபார்மேட் பாருங்கள், s - 3 s + o இந்த மாதிரி கீழே டினாமினேட்டர் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி கேட்டாங்கனாலே நம்ம இந்த ஏபி இருக்குல்ல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கீழே s + 1 s - 3 இந்த மாதிரி கேட்டால் ஏபிசி மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மெத்தட் தான். ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, ஓன்லி 1s கொடுத்து 6 கொடுத்த பவரில். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஏபிசி மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, கொஸ்டின் அப்படி எழுதிக்கணுமா? இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஏபி எடுத்துக்கினா போதும். s - 3 ப்ளஸ் b s + 4 இந்த மாதிரி எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா டேர்ம் s - 5 ஏதாச்சும் இருந்தால் ப்ளஸ் சி போட்டு கீழே அதை வேல்யூ மட்டும் போகணும். ஸோ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஏ வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம், a × s + 4. இப்போ b வந்து b s - 3. இப்போ டிவைடட் பைல இதுவும் மல்டிப்ளை பண்ணோம், s - 3 s + 4. ஓகேவா? இப்போ வந்து இங்கே s இருக்குல்ல, இந்த s வந்து இங்கே அப்படியே போடணும். சப்போஸ் இங்கே 1 s² - 3 வேறு எதாக இருந்தாலும் இங்கே மட்டும் அப்படியே போடணும். ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டில் என்ன எடுத்துக்கணும்னா s = a s + 4 ப்ளஸ் b s - 3 மேலே இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நினச்சிக்கோங்க. ஓகே, இங்கே எது இருந்தாலும் இதை அப்படியே போட்டுடணும். இப்போ வந்து நம்ம ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இங்கே +4 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு டேர்ம் வந்து நம்ம 0 ஆகிட்டா தான் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூச்சும் வரும். ஸோ இந்த வந்து +4 இருக்குது, அப்போ இங்கே எஸ் என்ன எடுக்கணும், -4ன்னு எடுக்கணும். சப்போஸ் இங்கே -4 இருந்தால் +4ன்னு எடுத்துக்கணும். ஸோ எஸ் வந்து -4 எடுத்தால் எங்கே எஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம -4 வந்து அப்ளை பண்ணோம். இப்போ இங்கேயும் எஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே நான் -4 போட்டு a -4 + 4 ப்ளஸ் b -4 -3. இப்போ இது வந்து a வந்து 0 ஆகிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 3 வந்து 7 -7 வருமா? இங்கே ஆல்ரெடி -4 இருக்குது. அப்போ ஸோ இது 0 தானே. -4 = b -7. இப்போ இன்ட்டு வந்து இந்த பக்கம் போனால் டிவைடட் பை ஆகும். -4 / -7 = b. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். பியோட வேல்யூ வந்து 4/7. பியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ எஸ் வந்து எதை எடுத்துக்கலாம், இங்கே -3 இருக்குது, அப்போ இது 0 ஆக்கிடலாமா? அப்போது 0 ஆக்கிட்டால் இது வந்து வேல்யூ வந்து நம்ம இது பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன -3 இருக்குது, அப்போ எஸ் வந்து +3 எடுத்துக்கினா இது வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இங்கே எஸ் இருக்குது, அப்போ இங்கே என்ன 3 = 3 + 4 + 3 - 3. இப்போ 4 + 3 7 ப்ளஸ் b வந்து 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ 3a7 தான் இருக்கும். இப்போ இன்ட்டு இந்த பக்கம் போனால் டிவைடட் பை ஆகும். 3/7 = a. இப்போ ஏயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சப்போஸ் இங்கே சியும் இருந்துச்சுன்னா அப்போ சி ஏதாச்சும் ஒரு டைம் வந்து 0 ஆக்கணும்ல, அதுக்கு எஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், சி வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஏவும் பியும் ஃபைண்ட் பண்ணுறோம். இது வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏ அண்ட் பி வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, இப்போ வந்து நம்ம இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ வந்து இங்கே எல் இன்வெர்ஸ் வந்து 3/7 4/7 வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? 3/7 வெளியே எடுத்துகிட்டு எல் இன்வெர்ஸ் செப்பரேட்டாக நம்ம இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ 4/7 வெளியே எடுத்துகிட்டு எல் இன்வெர்ஸ் போட்டு 1/s + 4 போட்டோமா? இப்போ வந்து நமக்கு அந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ 3/7. இப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா இந்த சைடில் எழுதுகிற லைட்டாக. இப்போ வந்து எல் இன்வெர்ஸ் 1/s - a ஃபார்முலா வந்து என்ன, e⁴at. அப்புறம் எல் இன்வெர்ஸ் 1/s + a ஃபார்முலா வந்து
e பவர் மைனஸ் ஏடி. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை வந்து கொண்டு வரணும் ஓகே. ஸோ இது வந்து ஏ என்ன, இங்கே ஏ தான் 3, ஏ வந்து 3. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், e பவர் 3t வரும் ப்ளஸ் 4/7. இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்கா, அப்போ e பவர் மைனஸ் 4t, இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் ப்ளஸ் இந்த மைனஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது. அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 12 or 10 ஃபார்முலாஸ் இருக்கும் ஓகேவா. இந்த சம் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போனா ஏபிசி 3 எடுத்துக்கணும். இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, பி வந்து s+1, சி வந்து s+2. இது வந்து திரும்பி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு எப்படி தெரியுமா, இப்போ ஏ வந்து ஏ எடுத்துக்கினா ஏ இதோட டினாமினேட்டர் விட்டுட்டு s+1 இன்ட்டு s+2 ஓகேவா, s+1 இன்ட்டு s+2. இப்போ பி எடுத்துக்கினா பியோட இந்த வேல்யூ விட்டுட்டு இதுவும் போடணும். இப்போ பி இன்ட்டு s+2. இப்போ சி எடுத்துக்கினா இதோட டினாமினேட்டர் விட்டு s இன்ட்டு s+1 எடுத்துக்கணும். இப்போ s இன்ட்டு s+1. இப்போ லாஸ்ட்டில் வந்து இது 3 மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி போடணும், s+2. ஸோ இங்கே என்ன சொன்னோம், 1 இருந்தால் 1 போடணும், இங்கே வேறு ஏதாச்சும் வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூ போடணும் ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து என்ன எடுத்துக்கணும், மேலே மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோமா. இப்போ வந்து ஏபிசி இந்த 3 வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து 0 பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எஸ் வந்து -1 எடுத்துக்கலாம் ஓகேவா. இங்கேயே பார்க்கலாம், இங்கே 2 இருந்தால் -2 எடுத்துக்கலாம், 1 இருந்தால் -1 எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ -1 எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. எஸ் வந்து -1 எடுத்துக்கலாம். அப்போ 1 = இந்த 1 அப்படியே வரும், எங்கே எஸ் இருக்கோ அங்கெல்லாம் -1 வரும். இப்போ 1 1 0 ஆகிடுமா. இப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, -1 1 வரும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ 0 எது மல்டிப்ளை பண்ணால் 0 தானே வரும். இப்போ ஏ வந்து 0 தான் ஆகிடும். இப்போ பி வந்து -1, இப்போ சியும் 0 ஆகிடும் ஓகேவா. இப்போ இந்த 1 அப்படியே காமனாக வரும். இப்போ லாஸ்ட்டில் வந்து -b 1, b இன்ட்டு 1 என்ன, b தானே, -b தானே. இப்போ இது என்ன பண்ணணும்னா b = -1 எழுதிக்கலாம். மைனஸ் வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறோம் ஓகே. b = -1 ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏசியோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணோம். இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து -2 எடுத்துக்கலாம் ஓகேவா. சப்போஸ் இங்கே -2 இருந்தால் +2 எடுத்துக்கணும். இப்போ என்ன வரும்னா, எங்கே எஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2 போடணும். இப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா -1, இது 0 ஆகிடும். இப்போ இதுவும் 0 ஆகிடுமா. டு சி -2, 2ல் 1 போயிடுச்சுன்னா -1, இங்கே ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஏ வந்து 0 ஆகிடும், பியும் 0 ஆகிடும், ஏன்னா 0 மல்டிப்ளை பண்ணால் எது வேணாலும் 0 ஆகிடும். ஸோ சி வந்து -× -+, இப்போ 2 1s are 2 தான் வரும். இப்போ 1 = C 2. இப்போ இன்ட்டு 1 இந்த பக்கம் வந்துட்டுனா டிவைடட் பை ஆகும். இப்போ சியோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பியும் சியோட வேல்யூ ஃபைன் பண்ணி ஏயோட வேல்யூ வரணும். இப்போ எஸ் -1 எடுத்துட்டோம், -2 எடுத்தோம் ஓகேவா. இப்போ என்ன எடுக்கணும்னா 0 எடுக்கலாம். இப்போ 0 எடுத்தால் ஏதாச்சும் ஒரு டேர்ம் வந்து 0 ஆகிடும்ல. இப்போ எஸ் வந்து 0 எடுத்தால் ஆன்சர் எப்படி வரும்னா 1 = எங்கே எஸ் இருக்கோ அங்கே வந்து 0 வந்து போடணும். இப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 0 + 1 1 தானே, அப்போ இதுவும் 2. இப்போ 0 எது மல்டிப்ளை பண்ணால் 0 தான் ஆகும், சியும் அப்படி தான் சேம். ஸோ இதெல்லாம் 0 ஆகிடுமா. அப்போ ஏ வந்து 2. இப்போ இன்ட்டு இந்த பக்கம் போனால் டிவைடட் பை ஆகும். இப்போ ஏ = 1/2. ஸோ ஏபிசி இந்த 3 வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. இப்போ இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ எல் இன்வெர்ஸ்னு போட்டுக்கணும், கொஸ்டின் இருக்குல்ல அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ எல் இன்வெர்ஸ் இருக்குது, தனித்தனியாக மல்டிப்ளை 1/2. இந்த மேலே ஏதாச்சும் இதுச்சுன்னா நம்பர் வெளியே எடுத்துக்கலாம் ஓகே. அப்போ தானே ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வரும். இப்போ 1/2 வெளியே எடுத்துகிட்டு எல் இன்வெர்ஸ் 1/s
இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு 1 தானே இருக்குது. ஸோ எல் இன்வெர்ஸ் போட்டு 1/s + 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2 இங்கே எல் இன்வெர்ஸ் வரும் s + 2. ஸோ இது வந்து தனித்தனியாக இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணால் ஃபார்முலா இருக்குல்ல 1/s வந்து ஃபார்முலா வந்து 1 தான். ஸோ அதை நீங்கள் ஃபார்முலா பாக்ஸ் பாருங்கள். இப்போ 1/s + a ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ e⁻ t வரும். இப்போ 1/2 அப்படியே வரும். இதுக்கு ஃபார்முலா வந்து e⁻at வரும். ஸோ a இங்கே என்ன இருக்குது 2, -2t. ஸோ இது வந்து 1/2 - e⁻t ப்ளஸ் 1/2 e⁻2t. த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ எப்படி எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் ஆனே கொஸ்டின்லேயே இருக்கும்ல. இப்போ இங்கே -3 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 5 எடுக்கலாம், 3 ஆச்சு எடுக்கலாம். ஓகேவா? எப்படி வேணால் எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். இங்கே வந்து -3 இருக்கிறதுனால எஸ் வந்து 3 எடுத்துக்கினாங்க. ஓகேவா? ஒரு ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து எஸ் வந்து -1 எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து +1 இருக்குது, -1. ஸோ அதே மாதிரி தான் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் பாருங்கள். இங்கே எஸ் வந்து -2 எடுத்திருக்காங்க. இங்கே +2 இருக்குது. அப்போ ஸோ எஸ் வந்து -2. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு எஸ் வந்து -1 எடுத்துப்பாங்க. ஸோ எஸ் வந்து -1. ஸோ இங்கே இருக்குல்ல, இங்கேயே இது பார்த்து அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. சேம் எல்லாத்துக்கும் அது. இங்கே பாரு s + 4 இருக்கா. இப்போ எஸ் வந்து -4 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, 1 எடுத்துட்டோம்ல. ஸோ 0 எடுக்கணும். 0 எடுத்தால் இந்த டேர்ம் 0 ஆகிடும்ல. அப்போ s = 0.